ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூனியன் பேங்கோட கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து புதுசாக அப்ளை பண்ணணும், இல்லை உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னீங்கன்னா அங்கே வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தான் தருவாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனியன் பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர். இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை பாஸ்புக்கை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் நேம். இதில் வந்து டைட்டில் இருக்கிறதுல நீங்கள் மிஸ்டரா, மிஸ்ஸஸா, இல்லை மிஸ்ஸா அதை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதில் உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புதுசாக ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும், இல்லை ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு, இல்லை ஏடிஎம் கார்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 5th ஒன் பாக்ஸை பாருங்கள். இதில் ஆல்டர்னேட் சேனல். இதில் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை புதுசாக தான் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு நேராக இருக்க பாக்ஸை பாருங்கள், ATM/டெபிட் கார்டு. இந்த பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னாலும் இந்த செகண்ட் பாக்ஸை பாருங்கள், டூப்ளிகேட் ATM/டெபிட் கார்டு. இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த ஓல்டு ஏடிஎம் கார்டில் இருக்கும் 16 டிஜிட் நம்பர் அதை பார்த்து இந்த பாக்ஸில் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் 11th ஒன் டிக்ளரேஷன். இதில் வந்து உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சிக்னேச்சர். இதில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமை இதில் எழுதணும். அதே போல் அவங்களோட சிக்னேச்சரையும் இதில் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளேஸ். இதில் உங்கள் பிளேஸை என்டர் பண்ணுங்க. அப்புறம் டேட்டு, என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.